வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை 8ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்ப நலன் கொஞ்சம் சிறப்பான ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது உங்களை பொறுத்த வரைக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லா தான் இருக்கும். அமைதியாக எந்த அளவுக்கு நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள்லாம் பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு முடியக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கலாம். வார இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய கஸ்டமர் கிடைக்கிறதோட பழைய பெண்டிங் பேலன்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன் ஆகிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது கட்டுமான துறையில் இருக்கிறவங்க, உணவுத்துறையில் இருக்கிறவங்க, நிலம், வீடு உபயோகப் பொருட்கள் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். புதிய முதலீடு ஏதாவது செய்யணுன்னா மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். பண உறவு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரொம்ப திருப்தியாக இருக்கும். குடும்பத்துக்கு அல்லது வீட்டு செலவுக்கு கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் சேமிப்பு திட்டம் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் கூட நல்ல விஷயமா இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் இருக்கும். மற்றும் குழந்தைகளோட நேரம் செலவிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் வேலை பளு இருக்கிறதன் காரணமாக பொதுவாக உங்களுக்கு டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் தூக்கம், நல்ல ஒரு சத்தான உணவு, நல்ல தண்ணி குடிக்கிறதன் மூலியமாக நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நல்ல தண்ணி குடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்முக தேர்வுகளில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 2, நம்பர் 2 அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் முத்து கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, முத்து ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரியா இருக்கும் பாருங்கள், அந்த கலர் உங்களுக்கு அதிகமாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சி, தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், சீரான பணவரவு மற்றும் மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து நிதானமாக முடிவெடுத்தீங்கனாலே உங்களோட இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, இது நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.